We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ண அணிகள்ல முதல் இடத்துல இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஆவரேஜ் 40யும் ஸ்ட்ரைக் ரேட் 178ம் இருக்கு. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய தரம்ஷாலா வந்து பாத்தீங்கன்னா ஹையர் ஆல்டிடியூட் கிரவுண்டா இருக்கு. இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸ்ல ஏர் டென்சிட்டி கம்மியா இருக்கும். பவுண்டரிஸை கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். பஞ்சாப் டீமுடைய பேட்டிங் யூனிட்டுக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கு. லாஸ்ட் 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க. ஃபைனலா வெற்றி பாதைக்கு திரும்பலாம். அது எந்த அளவுக்கு சாத்தியம் டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 55 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 11th மே மண்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஹெச்பிசிஎஸ் ஸ்டேடியம் தரம்ஷாலால. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் வீடியோஸ் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா நம்ம மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 35 மேட்சஸ்ல பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 18-16 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்றாங்க. ஒரு மேட்ச் டை ஆயிருக்கு. இதுவே லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தோம்னா 5 மேட்சஸ் பிளே பண்ணதுல 3-2 பஞ்சாப் டீம் இதுலயும் லீட் பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல இதுவரை 4 மேட்ச் பிளே பண்ணதுல 2 டீமுமே ஈக்குவலா ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா பஞ்சாப் டீம் அவங்களுடைய செகண்ட் ஹோம் கிரவுண்ட்ல 14 மேட்சஸ் பிளே பண்ணியிருக்காங்க. 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 8 மேட்சஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் சுமாரா இருக்கு. இதுவே டிசி டீம் இங்க பிளே பண்ண 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 2 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா நைட் கேம்ஸ்ல பேட்டிங்க்கு ரொம்பவே சாதகமா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது போல ஹையர் ஆல்டிடியூட் கிரவுண்ட். இங்க வந்து ஏர் டென்சிட்டி கம்மியா இருக்கிறதால பால் வந்து ஈஸியா டிராவல் ஆகும். பவுண்டரிஸை கிளியர் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மாதிரியான கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரெசிவா 6-4லாம் அடிக்கக்கூடிய பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். அதே போல ஒரு பிச் கண்டிஷன் தான் இந்த போட்டியிலும் எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இனிஷியல் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அதனால ஹர்ஷதீப் சிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிச்சல் ஸ்டார்க் இந்த மாதிரியான பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபைனலா லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். டாஸ் 10 பார்த்தீங்கன்னா அதிகம் இங்கே டாஸ் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸாக இங்கே 4 நைட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 3 போட்டியிலும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க ஒரு போட்டியிலும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 213ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 183ம் இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 224 இருக்கு. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 32 இருக்கு. நல்லா இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த 4 நைட் மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலயுமே 9 ரேஞ்சிலையும் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 14.6 இருக்கு ரன் ரேட். டெத் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவரை பார்த்த ஐபிஎல் வென்யூஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கே தான் டெத் ஓவர்ஸ்ல ரன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்க்கும்போது எந்த ஃபேஸ்லயுமே பவுலர்ஸ் டாமினேட் பண்ணல. பவர் பிளே ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் மிடில் ஓவர்ஸ்லேயே ஆகட்டும் ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.8ம் டெத் ஓவர்ஸ்ல 1.3ம் இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த 4 நைட் மேட்சஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் 3 ஃபேஸில் பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் ரன் ரேட் 8.7ம் மிடில் ஓவர்ஸில் 9.3ம் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 12 இருக்கு. 3 ஃபேஸ்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்கே 3.5 இருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த 4 மேட்சஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ண டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிச்சதால ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் மிடில் ஓவர்ஸ்ல கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில ஃபர்ஸ்ட்
எந்த டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்களோ அவங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுங்கள். 220 230க்கு மேலே அடிப்பாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சமயத்தில் அந்த டீம்லேருந்து பவுலர்ஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதாவது செகண்டாக பவுல் பண்ணக்கூடிய டீம்லேருந்து பவுலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக ஸ்பின்னர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு விக்கெட்ஸ் எடுக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டிங் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 78 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 47 பால்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 160 ரேஞ்சில் இருக்குது. ஓப்பனர்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த 4 மேட்ச்சில். அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 53% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 6.7% வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு பேட்டர்ஸுடைய டாமினேஷன் இருந்திருக்கு அப்படின்னு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சுமாராக இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 30 இருக்குது. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜாக 24 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் 120 தான் இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ண டீம் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர்னால சீக்கிரமாக அவுட்டாக இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ண டீம் பார் ஸ்கோர் ஏன்னா பார் ஸ்கோர் கீழே தான் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் குறிப்பாக நல்ல பேட்டிங் ரேட் வச்சிருக்கிற டீம் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 43% ஆஃப் ரன்ஸ் அவங்க கிட்ட இருந்தா வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 40%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 16% வந்திருக்கு. எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்களோ அந்த மாதிரியான போட்டிகளில் கண்டிப்பாக செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீமில் இருக்கிற லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சமாவது கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான் அதிகமாக இருந்திருக்கு. 71% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க தான் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 21% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸில் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 37 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 16 விக்கெட்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கல. டோட்டலாகவே 3 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாராக இருக்குது. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்ச்ல 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயினால கேன்சல் ஆயிருச்சு. 13 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பட் லாஸ்ட் 3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா தொடர் தோல்வியை ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. கடைசி போட்டியில எஸ்ஆர்எஸ் டீம் 33 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். பிரியன் ஷாரியா, பிரப்சிமரன் சிங், கூப்பர் கனோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், சுயான் ஷெட்ஜே, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், மார்க்கோ யான்சன், லாகி ஃபெர்கியூசன், விஜய் குமார், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா யுஸ்வேந்திர சாஹல் அவருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயரா பிரியன் ஷாரியா வந்திருந்தாரு பஞ்சாப் செகண்டா பேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், லாகி ஃபெர்கியூசன், மார்க்கோ யான்சன். மிடில் ஓவர்ஸ்ல யுஸ்வேந்திர சாஹல், விஜய் குமார், மார்க்கோ யான்சன், லாகி ஃபெர்கியூசன். டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷதீப் சிங், விஜய் குமார் அண்ட் லாகி ஃபெர்கியூசன். டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நியூ பால் பவுலர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சு ஹர்ஷதீப் சிங் எக்ஸ்ட்ராவா ஒரு ஓவர் பவர் பிளே ஓவர்ஸ்ல போட்டாரு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா விஜய்குமார் அவர் தான் 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவார். நெக்ஸ்ட் பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரியன் ஷாரியா. சாம்பிள் சைஸ் பார்த்தோம்னா இவருக்கு லோவாக இருக்குது. டிசி டீமுக்கு அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அண்ட் நிதேஷ் ராணா இந்த 2 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு பிரியன் ஷாரியா. அடுத்ததா பிரப்சிமரன் சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. டிசி டீமுக்கு 45 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 30 ஆவரேஜும் இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் 2 முறையும், முகேஷ் குமார், அக்சர் பட்டேல் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. பட் ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா தான் இருக்கு. நெக்ஸ்ட் கூப்பர் கனோலி. டிசி டீமுக்கு இவர் பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 17 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசன்ல தான் ரிவர்ஸ் ஃபிக்சர்ல அவுட் ஆயிருந்தாரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல குல்தீப் யாதவ் அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு.
நெக்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. டிசிடி மிக்ரா 68 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 188 ஆவரேஜும் இருக்கு. இங்கே 3 மேட்ச் ப்ளே பண்ணதில் இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 250 அடிச்சிருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க் அண்டு இங்கிடி இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர். நெக்ஸ்ட் ஷஷாங்க் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாராக இருக்கு. டிசிடி மிக்ரா 4 மேட்சஸில் பேட் பண்ணி 40 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் டீசென்ட் ரெக்கார்ட் இருக்கு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கும் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா டிசி டீமோட முகேஷ் குமார் அண்ட் விப்ராஜ் நிகம் இந்த 2 பேருத்துடைய பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. சாம்பிள் சைஸும் லோவாக தான் இருக்கு. அடுத்ததா சுயான் ஷெட்ஜே நியூ பிளேயர் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா டிசிடி மிக்ரா அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 15 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டிசிடி மிக்ரா ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக இருக்கு. மேட்சப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீமில் சேனமேன் பவுலராக குல்தீப் யாதவ் இருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக இருக்கு. 69 தான் இருக்கு. அதுக்கப்புறம் முகேஷ் குமார் அண்ட் குல்தீப் யாதவ் இந்த 2 பேருத்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்சப்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த தரம்ஷாலா பிச் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருக்காது. மேபி டிசி டீம் செகண்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் இந்த மேட்சப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். அடுத்ததா மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு டிசிடி மிக்ரா. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா டிசி டீமுடைய பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆனதில்லை. நெக்ஸ்ட் லாகி ஃபெர்கியூசன் டிசிடி மிக்ரா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இருக்கு. ஸ்டாட்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. இந்த கிரவுண்டில் அவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட் சூப்பராக இருக்கு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா விஜய்குமார் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. டிசிடி மிக்ரா இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு டிசிடி மிக்ரா. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 6 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸும் இருக்கு நல்லா இருக்கு. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா இது சுமாராக தான் இருக்கு. ஃபைனலாக யுஸ்வேந்திர சஹல் டிசிடி மிக்ரா 21 இன்னிங்ஸில் 23 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் டீசெண்டாக இருக்கு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா டிசி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். டிசி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபயர் வாய்ப்பை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீமுக்கு 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா டிசி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கா, நிதேஷ் ராணா, சமீர் ரிஸ்வி, அக்சர் பட்டேல், ட்ரெசன் ஸ்டப்ஸ், அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், மிச்சல் ஸ்டார்க், லுங்கி இங்கிடி, குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார். லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மா அவருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயரா குல்தீப் யாதவ் வந்திருந்தாரு டிசி டீம் செகண்டா பவுல் பண்ணும்போது. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், லுங்கி இங்கிடி. மிடில் ஓவர்ஸ்ல அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், விப்ராஜ் நிகம். டெத் ஓவர்ஸ்ல லுங்கி இங்கிடி, முகேஷ் குமார் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். டெத் ஓவர்ஸ்ல மோஸ்ட்லி மிச்சல் ஸ்டார்க் அவர் தான் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை பவர் பிளே ஓவர்ஸ்ல 1 ஓவர் எக்ஸ்ட்ரா பவுல் பண்ணாரு அப்படிங்கும்போது லுங்கி இங்கிடி 2 ஓவர் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் டிசி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஎல் ராகுல் பஞ்சாப் டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 11 மேட்சஸ்ல 404 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 51 இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 152 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ல தான் அடிச்சிருந்தாரு அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் இருக்கு நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அவருடைய பால்ல 2 முறையும், யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ யான்சன் அண்ட் ஃபெர்கியூசன் இந்த 3 பேர்த்துடைய பால்ல ஈச் 3 டைம்ஸும் அவுட் ஆயிருக்காரு. இதுல ஃபெர்கியூசனுடைய பால் பார்த்தோம்னா 7 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 1 ரன் மட்டும் அடிச்சு அதுலேயே ஒரு தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா பத்தும் நிஷன்கா பஞ்சாப் டீமுக்கு ஒரு மேட்ச்ல பேட் பண்ணி 11 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 2 மேட்ச்ல பிளே பண்ணி 76 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் சேனமேன் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கு.
பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஸ்டாய்னிஸ் இந்த ரெண்டு பேருடைய பால்ல ஈச் 2 டைம்ஸும் யுஸ்வேந்திர சஹலுடைய பால்ல ஒரு முறையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் நிதேஷ் ராணா. இவர் பாத்தீங்கன்னா பஞ்சாப் டீமுக்கு 15 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 387 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 91 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரிவர்ஸ் பிக்சர்ல அடிச்சது தான். பவுலிங்ல பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பால்ல 6 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஸ்டாய்னிஸுடைய பால்ல 2 முறையும், யான்சன், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஃபெர்கியூசன் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 3 டைம்ஸும் அவுட் ஆயிருக்காரு. ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் பார்த்தோம்னா டீசெண்டா இருக்கு நிதேஷ் ராணாவுக்கு. அடுத்ததா சமீர் ரிஸ்வி. இவர் பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல பேட் பண்ணி 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா விஜய்குமார் அவருடைய பால்ல ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. 2 பால் ஃபேஸ் பண்ணி 2 எடுக்காம அவுட் ஆயிருக்காரு சமீர் ரிஸ்வி. அடுத்ததா அக்சர் பட்டேல். பேட்டிங் ஸ்டாட் சுமாரா இருக்கு. பவுலிங்ல பார்த்தோம்னா 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் சுமாரா தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல் அவருடைய பால்ல அதிகபட்சமா 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபெர்கியூசன், யான்சன் அண்ட் விஜய்குமார் இந்த 3 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுல யான்சனுடைய பால்ல ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா இருக்கு. நெக்ஸ்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ். சாம்பிள் சைஸ் இவருக்கு லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப் கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அண்ட் லாகி ஃபெர்கியூசன் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அசுதோஷ் சர்மா. இந்த கிரவுண்ட் 2 மேட்ச் பிளே பண்ணி 11 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிச்சல் ஸ்டார்க். 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா லுங்கி இங்கடி. 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமார் தான். அடுத்ததா குல்தீப் யாதவ். இவருக்கு பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா முகேஷ் குமார். 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சுமாரா இருக்கு. மேட்சப்ஸும் சுமார் தான். அடுத்ததா இந்த மேட்சுக்கான பேஸ் டீம் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல யார் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 டீமும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாக தோல்வியை செஞ்சுட்டு வராங்க. அதுவும் குறிப்பாக பஞ்சாப் டீம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட் 3 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவே டிசி டீம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 6 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு வெற்றி தேவைப்படுது. இந்த பிச் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த போட்டிகள் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரியான பிச் கண்டிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பஞ்சாப் டீமுடைய பேட்டர்ஸுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. டிசி டீம் அவங்களுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் கேஎல் ராகுல், பத்தும் நிஷன்கா இந்த 2 பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். மிடில் ஆர்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே கன்சிஸ்டண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணல. பட் இதுவே பஞ்சாப் டீமில் எடுத்துட்டிங்கன்னா நிறையா அக்ரெசிவ் பேட்டர்ஸ் இருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்சில் கூப்பர் கனோலி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸ்ரேயாஸ் ஐயர், அதுக்கப்புறம் மார்க்கஸ் டோனிஸ், மார்க்கோ யான்சன் வரைக்கும் பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக பஞ்சாப் டீம் தான் இருக்காங்க. பட் டாஸ் ஃபேக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் டிசி டீமுடைய பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பும் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸ் பஞ்சாப் டீம் தான். கீப்பர் செக்ஷனில் பிரப்சிம்ரன் சிங் அண்ட் கேஎல் ராகுல். இதுக்கு முன்னாடி பிச் கண்டிஷன் இங்கே எப்படி இருந்துச்சோ அதே போல் இருக்கிற பட்சத்தில் 2 பேருமே முக்கியம். 2 பேருமே கண்டிப்பாக டீமில் இருக்கணும். பிரப்சிம்ரன் சிங் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். லாஸ்ட் 2 இயர்ஸோடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் 2மே நல்லா இருக்குது. இதுவே கேஎல் ராகுல் பார்த்தோம்னா ரிவர்ஸ் ஃபிக்சரில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பஞ்சாப் டீமுக்கு. பேட்டர்ஸில் பார்த்தோம்னா ஸ்ரேயாஸ் ஐயர், பிரியன் ஷாரியா அண்ட் பத்தும் நிஷன்கா 3 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. இதில் ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தோம்னா இந்த சீசனில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் நிதிஷ் ராணா, சமீர் ரிஸ்வி அண்ட் ட்ரெசன் ஸ்டப்ஸ் இருக்காங்க. ட்ரெசன் ஸ்டப்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா சேஸ் பண்ணும்போது ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. இதுவே நிதிஷ் ராணா எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது நல்லா இருக்குது. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது நிதிஷ் ராணாவை கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸில் இப்போதைக்கு நாம கூப்பர் கனோலி மட்டும் சூஸ் பண்ணியிருக்கோம். மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல், மார்க்கஸ் டோனிஸ் அண்டு மார்க்கோ யான்சன் இருக்காங்க. அக்சர் பட்டேல் அதிக பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டில் இதுவரை
ஸ்பின்னர்ஸுக்கு அந்த அளவுக்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் டீமில் டாப் 3ல பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணல. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்லும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தார். இந்த சீசனில் அதுவும் இல்லை. அதுவும் ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணாததுக்கு. ஃபைனலாக பிச் கண்டிஷனை பார்த்து அவருடைய பிளேஸை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவரை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து 6 ஹிட்டராக இருக்கார். மார்க்கோ யான்சன் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணலாம். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஹர்ஷதீப் சிங் அண்டு மிச்சல் ஸ்டார்க் சூஸ் பண்ணியிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம இவங்களை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இவங்களை சூஸ் பண்ணுறீங்கன்னா ஜிஎல் டீம்ஸில் ஓப்பனர்ஸை வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கையில் கண்டிப்பாக ஓப்பனர்ஸில் ஒருத்தர் சீக்கிரமாக அவுட் ஆயிடுவார். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிடி ஆகட்டும், அதுக்கப்புறம் லாகி ஃபெர்கியூசன் இந்த பிச் கண்டிஷனுக்கு சூட்டபிளான பவுலராக இருப்பார். அந்த மிடில் ஓவர்ஸில் என்ஃபோர்ஸராக வந்து இருப்பார் லாகி ஃபெர்கியூசன். சஹல் எடுத்துட்டிங்கன்னா சஹல் ஆகட்டும், அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுவும் எப்போ நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது பார் ஸ்கோருக்கு மேலே அடிப்பாங்க அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிச் கண்டிஷனில் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸுக்கு இதுவரை சப்போர்ட் இல்லை. பட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் வச்சு செகண்டாக பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுக்கலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் ஸ்ரேயாஸ் ஐயர், கேஎல் ராகுல், பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன் ஷாரியா இருக்காங்க. இதில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் தான். ஸ்ரேயாஸ் ஐயர் சேஸ் பண்ணும்போதும் கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த சீசனில் ரிவர்ஸ் பிக்சர்லையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேஎல் ராகுல் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டிங்கன்னா செகண்டாக பேட் பண்ணும்போதும் பிரியன் ஷாரியா ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போதும் நீங்கள் உங்களை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் பிரியன் ஷாரியா 2 பேருமே ஹிட் ஆர் மிஸ் டைப் பிளேயர்ஸ். இவங்களை கேப்டனாக சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் வந்து ரிஸ்க்கும் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்களை சூஸ் பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கேஎல் ராகுல் மட்டும்தான். இந்த 4 பேர்த்து போக வேறு யாரெல்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசி டீமில் பத்தும் நிஷான்கா இருக்கார். அவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அதுவும் போக பஞ்சாப் டீமில் எடுத்துட்டிங்கன்னா கூப்பர் கெனோலி இருக்கார். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ இந்த 2 பேர்த்தையும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.